துள்ளி 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 விளையாடும் மான்களே, ராமாயணத்தில் லக்ஷ்மணனிடம் சீதை கேட்ட மான்களா நீங்கள்? உங்கள் நந்தவனத்தில் சுற்றித் திரியும் நண்பர்களோடு இங்கே எப்படி வீடுகள் வந்தன உங்களிடத்தில்? இரவில் கார் இருந்தால் அதை உங்கள் கொம்புகளாலே மோதுகிறீர்களாமே. நைட் வாக்கிங் நீங்கள் தானே அடிக்கடி ஊரை சுற்றி வருகிறீர்கள். பாவம், கார் ஓட்டுபவர்களை ஒன்றும் டிஸ்டர்ப் செய்யாதீர்கள். தெரியாமல் வீட்டை ரோட்டையும் போட்டு விட்டார்கள். ஆகவே இரவில் உங்களுக்கு கண்டறியாதாமே. அப்படி இல்லை தானே? நீங்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த இடத்தில் வீடும் காரும் வந்தால் என்ன செய்ய முடியும்? துள்ளி விளையாடும் குழந்தைகளையும் பெண்களையும் மான் போல துள்ளி குதிக்கிறாள் என்றுதானே ஊமை சொல்வார்கள். பெரிய பெரிய வீடுகளில் அந்த காலத்தில் மான் கொம்பு மாட்டி வைத்திருப்பார்கள். மான் கொம்பு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு வீரமான வீடாம். ஆமாம், அரசர்கள் அன்று மான் வேட்டைக்குத்தானே சென்றார்கள். அருமையாக இருக்கிறது பாருங்கள். உங்களை இப்படி சோலைவனத்துக்குள் நீர்வீழ்ச்சிக்குள் யாரும் உங்களை தூரத்தில் இருந்து படம் பிடிக்க அழகாக தோதாக இருக்கும் நீங்கள். அழகோ அழகுதான். மானின் அழகு வருமா? மான் போல மயில் போல உங்களுக்கு கொம்புகளை எப்படி இறைவன் இவ்வளவு உறுதியாக படைத்தான்? அத்துணை உறுதியா உங்கள் கொம்புகள். சில கொம்புகள் கிளைகள் போலவே இருக்கின்றன. புள்ளிமான் இருக்கிறது, மயில் மான் இருக்கிறது, மரகதமானும் இருக்கிறது. மான் புலித்தோல் போல மான் தோலும் அவ்வளவு புனிதமானது. புலித்தோலில் உட்கார்ந்து எப்படி ஓம் நம சிவாயா என்று முனிவர்கள் தவம் செய்தார்களோ, மான் தோளிலும் இருப்பது வீரம்தானே. அற்புதமாக அழகாக உங்களை இப்படி என்ன சொல்லுகிறது, சோலை வனத்துக்குள் பார்க்கையிலே வானலாவிய மரங்களும் நீர்வீழ்ச்சியும் உங்கள் அழகை இன்னும் எடுத்துரைக்கின்றன. உங்களுக்கு பதிலாக புலி சிங்கம் இருந்தால் என்ன செய்வது? ஆத்தாடியோ, பயம்தானே. மான் என்றால் மயக்கம். மான் அந்த காலத்தில் மான் கறி உப்பு கணம் போட்டு சாப்பிடுவார்களாம். அவ்வளவு நல்லதாம். கறியிலே உசந்த கறி என்ன, மான் கறி. அதெல்லாம் இன்று மாறிவிட்டது. அழகாக இருக்கிறது. நீங்கள் உங்களிடத்தில் சுதந்திரமாக இருங்கள். மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல்